ஒரு கம்பெனியோட சிஓவா இருக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு விஷயத்துல டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கணும். ஒரு சிஓவா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்துல முன்னாடி செஞ்சிருப்பாங்க. நல்ல விஷயத்த பண்ணிட்ட பிறகு அதிகமான முயற்சி எடுத்துட்ட பிறகுதான் முன்னாடி போயிருப்பாங்க. அந்த முயற்சியில என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க காமனா இருக்கும் அண்ட் என்ன விஷயம்லாம் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். எப்படி டைமை மேனேஜ் பண்ணுவாங்க, அவ்வளோ விஷயத்த எப்படி பண்றாங்க. ஆஸ் எ ஹியூமன் பீயிங்கா நம்ம பண்ணோம் அப்படின்னா நாமளும் சிஓவா மாற முடியும். அண்ட் சிஓனா ஒன்றும் இல்லை, டாப் ஆஃப் த டேபிள் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ற முக்கியமான பொறுப்புல இருக்கிறவருக்கு அந்த அளவுக்கு மைண்ட் செட்டை எப்படி வளர்த்துக்கிட்டாரு, என்ன விஷயம்லாம் பண்ணாரு, நம்ம ஆஸ் எ ஹியூமன் பீயிங்கா நார்மல் பீப்புளா எப்படி பண்ணோம் அப்படின்னா நார்மல் பீப்புள ஈஸியா வின் பண்ணிட்டு நம்ம லைஃப் வின் பண்ண முடியும். சரி, ஓகே, ஃபைன். அந்த ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ன் ஹோவர் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த மேட்ரிக்ஸ் தான் காமன் பீப்புளுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு அது கம்ப்ளீட்டா நான் சொல்லி தரேன். அண்ட் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஈஸ்டர்ன் ஓவர் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ்ல 4 பார்ட் இருக்கு. ஒன்னு டூ, ரெண்டாவது டிசைட், மூணாவது டெலிகேட், நாலாவது டெலீட். இந்த 4 விஷயத்த மட்டும் கம்ப்ளீட்டா ஒரு டிசிஷன் மேக்கிங் ஆகட்டும், உங்க லைஃப்ல வேற ஏதாச்சும் பண்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்துலயுமே இந்த விஷயத்த நீங்க எடுத்து பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா உங்க லைஃப்ல சக்சஸ் அதிகமாகும். சக்சஸ் ரேட் அதிகமாயிட்டு ஒரு காலத்துல நீங்க டவுன்ல இருந்தாலும் ஒரு லாங் டேர்ம்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட் கிடைச்ச மாதிரி இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சரி, ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் இந்த டூ அப்படின்ற பார்ட்ல என்னென்னலாம் இருக்கணும், என்னென்ன விஷயம்னா நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். டூ அப்படின்ற மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன விஷயங்கள்லாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மேட்ரிக்ஸை வரைஞ்சுக்கணும். இந்த ஒரு கெரியர்ல பெட்டரா போகணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை வரைஞ்சிட்டு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அந்த டூல என்ன எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டா ஒரு சில விஷயங்கள் பண்ற விஷயங்கள் இருக்கும். லைக் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதான் என்னோட கெரியருக்கு யூஸ் ஆகும், இன்னைக்கே முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு கெரியருக்காகட்டும் உங்க லைஃபுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் டூ அப்படின்ற விஷயத்துல பண்ணணும். அது மட்டும் இல்ல, அந்த கிரைசிஸ் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கோ அந்த எல்லா ப்ராப்ளமையும் எழுதிட்டு அது எப்படி சால்வ் பண்ற மெத்தடாலஜியும் கம்ப்ளீட்டா எல்லாமே எழுதணும். அந்த விஷயத்துல கம்ப்ளீட்டா எழுதிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். சிஓ எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, ஒரு கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட்டை அதுல எழுதுவாங்க. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது அவரோட கிளையண்டோட இஷ்யூஸ் அதுல எழுதுவாங்க. அர்ஜென்ட்டா இன்வெஸ்டரோட கன்சர்ன்ஸும் எழுதுவாங்க. டைட்டான டெட்லைன்ஸ், ஒரு மெர்ஜர் பண்ணணும் ஒரு கம்பெனியை, ஒரு கான்ட்ராக்ட் டீல் பண்ணணும் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டும் எழுதுவாங்க சிஇஓஸ். ஒரு கீ ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அது ஹையர் பண்றதுக்கான விஷயங்களும் அந்த பீப்புள் யார் யார் பண்ணணும்ன்றத அதுவும் எழுதுவாங்க. மேஜரா ஒரு சில ப்ராப்ளம்ஸும் அந்த விஷயத்துல எழுதுவாங்க. நீங்களும் இது ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எப்படி ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ணலாம், இன்னைக்கு ஃபினான்ஸ் எப்படி டேக்கிள் பண்றது, ஹவுஸ் ரெண்ட் ஆகட்டும், நார்மல் க்ரோசரி ஆகட்டும், இந்த மாதிரி விஷயத்த அந்த இடத்துல நீங்க எழுதணும். ரெண்டாவது, நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட். இது டிசைட் அப்படின்ற விஷயத்துல வரும். ரெண்டாவது மேட்ரிக்ஸ், அந்த டிசைட் அப்படின்ற மேட்ரிக்ஸை நீங்க கொடுக்கலாம். லாங் டேர்முக்கு ஒரு சக்சஸ் ரேட்டை கொடுக்கணும். பட் ஷார்ட் டேர்முக்கு அந்த அளவுக்கு தேவையா இருக்குமா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். பட் அந்த விஷயத்த நீங்க கொடுக்கணும். சிஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாங் டேர்முக்கான சக்சஸ் ரேட் கொடுக்குற கம்பெனியோட கோலை விஷனை வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் நீங்க லாங் டேர்முக்கு எந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியுமோ, லைக் இந்த ஒரு வீடை கட்டணும், இந்த இந்த ஒரு பிசினஸை பண்ணணும், இல்ல அப்படின்னா இந்த நகையை வாங்கணும் அப்படின்ற மாதிரி லாங் டேர்மா நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கோலை அந்த இடத்துல எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க, இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத எழுதுவீங்க. நெக்ஸ்ட் மென்டார்கிட்ட ஹெல்ப் எப்படி கேட்க முடியும், அந்த விஷயத்த எல்லாமே எழுதி வைப்பாங்க சிஓஸ். நாம இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எந்த மூலமா யார் மூலமா நம்ம இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கோல்ஸ் எழுதி வைக்கலாம். கம்பெனி கல்ச்சரை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ அந்த விஷயத்த சிஓஸ் எழுதுவாங்க. நம்ம இதை அப்படியே கம்ப்ளீட்டா மாத்தணும். எப்படி ஒரு ஃபேமிலி பெட்டரா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ற மாதிரியோ, எப்படி ஹோமை பெட்டரா மேனேஜ் பண்றதாகட்டும், எல்லா விஷயத்தையும் எழுதி வைக்கலாம். ஒரு ஃபியூச்சருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், வேற ஏதாச்சும் ஃபியூச்சரா ஸ்டிக்கா இப்போ இருக்க ஷார்ட் டேர்முக்கும் நெக்ஸ்ட் இருக்க லாங் டேர்முக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு இந்த விஷயத்த ஹேண்ட் பண்ணிக்கலாம். டிசைட டெலிகேட் சொல்லுவாங்க. அர்ஜென்ட் தான், பட் ஆனா இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் யார் வேணாலும் அதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. வேற யாராச்சும் ஒருத்தவங்க சுச்சுவேஷன் இருந்தாங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அப்படின்ற பண்ற விஷயத்த மூணாவது பாக்ஸ்ல நீங்க எழுதி வைங்க.
ட்ராவல் அண்ட் ஈவெண்ட்ஸு எல்லாமே வந்து அதில் எழுதி வைங்க. இல்லை எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகணும், வாங்கணும், கடைக்கு போயிட்டு வாங்கணும் அப்படின்னா வேறு யாருனாச்சும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத விஷயத்த லைக் வந்து இது யாராச்சும் பே பண்ண வச்சிடலாம், வேறு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா இதை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ரேப்பிடோ யூபரில் வச்சு யாரை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த விஷயத்த வந்து 3வது இதில் எழுதுங்க. இது எப்படி சிஇஓ ஹேண்டில் பண்ணுவாங்க, சிஇஓ எந்த மாதிரி விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் விஷயத்தில் வந்து இந்த விஷயத்தில் 3வது இதில் போடுவாங்க. வெண்டாருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ, அதுக்கடுத்து என்ன போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணணுமோ பார்க்குற விஷயத்துல அண்ட் நார்மல் பீப்புளுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து இன்னொருத்தவங்க வச்சு பண்ண முடியுமோ அந்த விஷயத்த வந்து சிஇஓ வந்து இந்த விஷயத்துல போடுவாங்க இந்த மேட்ரிக்ஸ்ல. ஃபைனலாக இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அண்ட் டெலிட். இதுதான் டெலிட் பண்ணணும் நம்ம லைஃப்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயம் மணியை வந்து கம்ப்ளீட்டா உடைக்குதோ, எந்த விஷயத்த இந்த 3 விஷயத்தையும் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இத்தனை விஷயம்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு அண்ட் இவ்வளோ மணிலாம் தேவைப்படுது, இவ்வளோ விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். அப்படி மைண்ட் செட் வந்த பிறகு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தோணும் என்னென்ன விஷயம்லாம் டெலிட் பண்ணா இந்த விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். ஒரு 20,000 இருக்கு அப்படின்னா 20,000 வந்து எதுக்கெல்லாம் வந்து நெசசரியா கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்ட்டுக்கு, நெக்ஸ்ட் வந்து க்ரோசரிக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். 2வது விஷயம் வந்து சொன்ன மாதிரி டிசைடு அந்த விஷயத்துல எப்படிலாம் பண்ண முடியுமோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக சேவ் பண்றதுக்கு 2,000 வச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட் வந்து டெலிகேட் ஒரு இந்த விஷயத்த போய் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அங்கே போய் வாங்கணும் இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணலாம். 4வது விஷயம் வந்து என்ன விஷயம்னா ஒரு உங்களுக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கும், எந்த விஷயம்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலா வந்து பர்டன் தருதோ அந்த விஷயத்த டெலிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஈஸ்டர்ன் ஓவர் மேட்ரிக்ஸ். நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டைம்ல யூஸ்ஃபுல்லா வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணலாம், இந்த யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த டெலீட் அப்படின்ற விஷயத்துல வந்து என்னென்ன பண்றேன் தப்பான பண்றீங்களோ அது எல்லாமே டெலீட் பண்ற விஷயத்துல எழுதிக்கலாம். இந்த 4 மேட்ரிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு சிஇஓ மாற முடியும். அண்ட் இதுதான் சிஇஓ வந்து ஃபாலோ பண்ற ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஈஸ்டர்ன் ஓவர் மெட்ரிக்ஸ் வந்து நிறைய பீப்புள் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தெரியாம இருக்கும். பட் இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஸ்ட்ரக்சரா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நார்மல் பீப்புளுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு எஃபெக்டிவான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியும் டெவலப் ஆகும். அது மட்டும் இல்ல ஒரு கல்ச்சுரல் ஒரு அவங்க வீட்லயும் சரி ஒரு ஆர்கனைசேஷனும் சரி எல்லா சைட்லயுமே வந்து கெரியர் வைஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டாண்டர்டா சக்சஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு சக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு எக்கனாமி நல்லா இருக்கும், எக்கனாமி நல்லா இருந்தா வீடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி ஓகே ஃபைன். இது எல்லாமே ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இல்லை கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சிம்பிளா 4 பாக்ஸ் போட்டுக்கோங்க. 4 பாக்ஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு எதுலாம் நல்லா பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை பண்ணுங்க. எது கஷ்டமா இருக்கும் அதை நினைச்சு அதை ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல போட்டுக்கோங்க. 2வது பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு பண்ணணும் ஆசையா இருக்கு, லாங் டேர்முக்கு தேவையோ அது 2வது பாக்ஸ்ல போட்டுக்கோங்க. 3வது பாக்ஸ்ல வந்து மேல சிம்பிளா வந்து வேற ஆளா வச்சு நான் முடிச்சிருவேன்ப்பா அந்த ஒர்க்கை நான் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்புறம் 3வது பாக்ஸ்ல போட்டுக்கோங்க. 4வது பாக்ஸ்ல வந்து எதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லையோ அந்த தேவையில்லாத விஷயத்த வந்து 4வது பாக்ஸ்ல போட்டுக்கோங்க. இப்போ 4வது பாக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா 4 பாக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் உங்களுக்கு எது விஷயம் முதல்ல பண்ணணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா உங்க டிசிஷன் மேக்கிங்ல வந்துடும். அப்படி டிசிஷன் மேக்கிங் பெட்டரா எடுக்க முடியும். அது பெட்டரா எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபினான்ஷியல் சரி எல்லா சைட்லயும் வந்து சக்சஸ் பண்ண முடியும். அது சக்சஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் கெரியர் வைஸும் சரி ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஆர்கனைசேஷன் வைஸ் சரி எல்லாமே சக்சஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங், பெட்டரான ப்ராஸ்பெக்டிவ், பெட்டரான விஷயத்திலும் பண்ணி லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.